வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது கேஏ அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி கலந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவையும் ராதா அப்படின்ற ஒரு பொண்ணையும் ஒரு மாஸ்க் போட்ட மர்ம மனிதன் கடத்தி செப்பரேட்டான ரூமில் வச்சுருப்பான். அண்ட் நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கும். ஸோ ஒரு வெளிச்சம் மூலமாக பழைய நினைவுகளை ஊட்ட முயற்சி பண்ணுறான். அதாவது சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதாவது அவர் ஒரு அனாதையாக இருந்திருப்பார். அண்ட் அந்த ஆர்ஃபனேஜில் என்ன விஷயங்கள் பண்ணுறாரு, வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்மேனாக ஒரு ஊரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அங்கே அவருக்கு இருக்கக்கூடிய லவ் அண்ட் அந்த ஊரில் தொடர்ச்சியாக நிறைய பெண்கள் காணாமல் போகிறாங்க. அது எதனால், அண்டு பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய ராதாக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுது, அண்ட் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மர்ம மனிதன் யார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது நம்ம ஹீரோக்கும் பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய அந்த ராதாக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அப்படின்றது பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இறப்புக்கு பின்னாடியும் ஒரு வித்தியாசமான பிறப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ரொம்ப சூப்பராக இதில் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ ஹீரோ தன்னோட கதையை நினச்சி பார்க்கும்போது என்ன கிரைம் இவர் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி யார் அந்த மாஸ்க் மேன் அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த காணாமல் போகிற பெண்கள் அவங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்ற அந்த பாட்டும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட அந்த நரேஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு வித்தியாசமான மோடில் நம்மளை வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லுவேன். ஒரு தரமான படம் தான். பட் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், சாங்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத ஃபைட்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத மாஸ் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே இந்த கதைக்கு ஒரு ஹேர்டில் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவரால் இந்த கதை ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.